என் நெஞ்சில் குடியிருக்கும் எப்படி இருக்கிறீங்க? நம்மளை யாராவது குறுகுறுன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? ஏன்டா அவன் நம்மளை பார்க்குறான், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிப்போம். இங்கே துபாயில் நான் எங்கே வெளில போனாலும் சரி, ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு க்ரௌடடாக இருக்க ஏரியாக்குள்ளே போனோம் அப்படின்னா சில பேர் நம்மளை பார்க்குறாங்க, பார்த்துட்டு சந்தேகத்திலே இருக்கிறாங்க. அது என்ன சந்தேகம்னா, நான் தான் இந்த விஜய் டாக்ஸ் யூடியூபராக இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு இவர் துபாயில் இருக்காரா இந்தியாவில் இருக்காரான்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சந்தேகமே வேண்டாம், நான் துபாயில் தான் இருக்கிறேன். ஸோ துபாயில் இருக்கவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னை மீட் பண்ணணுன்னு கேட்டிங்க. ஸோ அதற்கான முன்னேற்பாடாக நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மீட் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி எங்கே எப்போ வரணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஏ வாட்ஸ்அப் குரூப், அதை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைச்சிடும். வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தளபதிக்காக நிற்போம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க, ஆடு பகை குட்டி உறவான்னு. அதாவது அப்போ யாராவது சண்டை போட்டிருப்பாங்க, பசங்க பசங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. இது காலங்காலம் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பகை ஆடு உறவான். யாரை சொல்கிறீங்க நினைக்கிறீங்களா? நம்ம ரம்மி நாயக்கன் சரத்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான். அந்த ஆளுக்கு விஜய் மேலே அப்படி என்ன தான் காண்டுன்னு தெரியல. ஒல்லுனே ஒழுறாயா. உனக்கு என்ன அப்படி ஒன்றும் சொத்தை பறிச்சாரா, இல்லை வீட்டிலேருந்து வேறு எதுவும் பொருள் எடுத்துகிட்டு போயிட்டாரா? என்ன உனக்கு அவ்வளோ காண்டு? நீ நடுராத்திரியில் அந்த கட்சியை கலைச்சிட்டு போய் உள்ளே சேர்ந்த எங்கே பிஜேபியில், உனக்கு அங்கே பெட்டி வருது போய் சேர்ந்த. சமத்துவ கட்சின்னு தமிழர்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை கொண்டு போயிட்டு மொத்தமாக அடகு வச்சுட்டீங்க. அதே தான் கமலஹாசனும் பண்ணார். இப்படி கட்சியை ஆரம்பித்து அடகு வச்ச உங்களுக்கெல்லாம் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக கூட நிற்கிற ஒரு தளபதியை பார்த்தா உங்களுக்கே இவ்வளோ காண்டாகுது. அப்போ மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை. அவன் வயிற்று ரப்பிக்கிறதுக்கு நீங்கள் பொட்டியை ரப்பிக்கிறதுக்கும் கட்சி நடத்தி தெரிகிற கம்யூனிட்டிஸ் அப்படின்றது இதுலேருந்து கிளியராக தெரியுது. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ரீசெண்டாக இவர் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. என்னமோ ஒரு பெரிய அப்பா டக்கர் மாதிரியும் இவர் அப்படியே கட்சி வச்சு அப்படியே ஊருக்கெல்லாம் வளர்த்து போகிற இடமெல்லாம் இவர் கூட்டம் அப்படியே அலமோதுற மாதிரியும் அவ்வளோ நக்கல், அவ்வளோ எகத்தாலும் நையாண்டி. அந்த ஆளுக்கு ரிப்ளை கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா தளபதியோட மாசு நீ தமிழ்நாட்டில் பேசக்கூடாதா தூசு, நீ மலேசியில் போய் பாடுறா மாசு அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டிவிகேன்றது மிகப்பெரிய கட்சி கிடையாது. உங்களுக்கு தான் அது பெரிய கட்சியாக தெரியல, எனக்கு அது பெரிய கட்சியாக தெரியாதனால அரசியல் கட்சியாக நான் அவர் எடுத்துக்கிறது இல்லை. அரசியலுக்கு எல்லாரும் வரணும்னு நினைக்கிறோம் தானே. ஸோ விஜய் வந்திருக்கானா அவருக்கு அன்றைக்கி வாழ்த்துக்கள் என்றைக்கோ சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கெல்லாம் இவர் ஒரு கட்சியாகவே கன்சிடர் பண்ணுறது இல்லையா. யார் அரசியலுக்கு வந்தாலும் வாங்கன்னு சொல்லுவாரா. ஆனால் வந்ததுக்கப்புறமா இவங்களை எதுக்கூடாதான். அப்புறம் எதுக்கிட்ட அரசியல் வர சொல்கிறீங்க? அரசியலுக்கு வந்தால் என்ன, இப்போ எதுவுமே பேசக்கூடாதா? எந்த கட்சி பற்றியுமே பேசக்கூடாதா? யாரை பற்றியுமே பேசக்கூடாதா? கட்சி அரசியலுக்கு இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்குறீங்களா? அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இதுதான் செய்யணும்னு சொன்னால் அப்போ அதெல்லாம் தான் நாங்கள் செஞ்சுருக்கோமே, இதுதான் திமுக செஞ்சுருக்கேன், இதுதான் அதிமுக செஞ்சுருக்கேன், இதுதான் பிஜேபி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கதையை எழுப்பீங்களே. அப்போ நாங்கள் எதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இந்த கேள்வி வரணும்னா நீங்கள் என்ன செய்யலைன்றதை சொன்னால் தாண்டா தெரியும். கூமுட்ட பயல்களா, நீங்கள் செய்யலைன்றதை மக்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு காண்டாது. நாங்கள் இதை செய்வோன்னு சொன்னால் இல்லை நாங்கள் இதை ஆல்ரெடி செஞ்சுட்டோன்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் அரசியலுக்கு ஒருத்தன் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதே ஒரு பாவலா. எனக்கு யார் இந்த சாக்கடைக்குள்ளே உழுவா அப்படின்றது தானே, அந்த தைரியம் தானே உங்களுக்கு. இவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே யாரும் விழுந்துட மாட்டாங்க. அப்படியே விழுந்தால் கூட நம்ம பெரும் முறை முழுங்கிட்டு போயிடலாம். சரி, உன்னை சொல்லலை, திமுக அதிமுக அந்த மாதிரி கூட்டத்தை சொல்கிறேன். இப்போ நீ போய் பிஜேபிகிட்ட சங்கியானையில் அந்த மாதிரி நம்ம முழுங்கிட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ அரசியலுக்கெல்லாம் என்ன அப்படி சாதிச்சிட முடியுமா, கிழிச்சிட முடியுமா அப்படின்ற இந்த எகத்தாலம் மெத்தனம் இதெல்லாம் திமுரோடெல்லாம் தெரிஞ்சுங்களா. அந்த திமுருக்கெல்லாம் தீய வைக்கிறதுக்கு தாண்டா தளபதி களத்தில் இறங்கியிருக்காரு. டேய், ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் எங்கே போய் கால் வச்சாலும் லட்சக்கணக்கில் கூடுறாங்க ஆட்கள். மலேசியாவில் பார்க்கணுமா? தப்பார் பார்த்தியா, இதுதான் தளபதியோடைய மவுசு. இது மலேசியான்னு இல்லை, தளபதி இந்த உலகத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்ரீலங்கா, எந்த நாட்டுக்கான யூரோப்பு எந்த நாட்டுக்கான போட்டோம், அவர் போய் அங்கே இறங்குறாருன்னு தெரிஞ்சால் போதும், அங்கே லட்சக்கணக்கில் ஆட்கள் கூடுவாங்க. அங்கே இருக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் கூடுவாங்க, தமிழர்கள் அல்லாதவர்களும் கூடுவாங்க. ஏன்னா அத்தனை பேர் உள்ளத்தையும் பிடிச்சி வச்சுருக்க ஒருத்தர்னா அது தளபதிடா, தருதலைகளா. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வைத்தெரியுது, எரிதாண்டா செய்யும், எரிதான் செய்யும். இன்றைக்கும் ஒரு கொள்கை என்ன, அடிப்படை என்ன, வாட் ஆர் த பாலிசிஸ்ன்னு பேசுகிறேன்.
வித்தவுட் பாலிசி பர்சனல் அட்டாக்ஸ் வந்து இஸ் நாட் கோயிங் டு ஃபெட்ச் ஹிம் எனிதிங். அதான் என்னுடைய கருத்து. ஸோ போக போக தெரியும். பாலிசியா? வாட் இஸ் த பாலிசி மிஸ்டர் சரத்குமார் ஃபார் யூ? வாட் இஸ் ஒரு பார்ட்டி பாலிசி? நடராத்திரியில் கழிச்சிட்டு போய் பிஜேபியில் போய் செய்கிறது தான் பாலிசி உங்களுக்கு? உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் கட்சி ஆரம்பித்தா பாலிசிலாம் கேட்க மாட்டீங்க. பாலிசியை பேசுகிறத ஒருத்தருக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது பாலிசின்னா பாலிசின்னுன்றீங்க. ஏண்டா அவர் தான் கிளியராக சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு. வேறு என்ன இதுக்கு மேலே உனக்கு வேணும்? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அந்த ஊரில் இருக்க பிரச்சனை என்னன்னு எடுத்து பேசுகிறாரு. அந்த ஊர்லேயே இதை செய்யலைன்னு சொல்லி கேட்குறாரு. இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ விஷயத்த சொல்கிறார். எந்த அரசியல் கட்சி தலைமை சொல்லியிருக்கீங்க இதை? எவனும் சொல்ல மாட்டேங்க. இந்த ஊரில் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி வந்து ஆண்டுகிட்டு இருந்துச்சுன்னா அந்த கட்சியை வந்து கேட்குறாரு ஏன் செய்யலைன்னு. சரி, இந்த ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதையே நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை இத்தனை வருஷத்தில். அப்போ அது வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் தான் சேர்த்து சேருது. இப்போ தளபதி வந்து திமுக மட்டும்தான் எதிர்க்காருன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாப்ப ஒரு மூளை இல்லாதவன் பேசுகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பிரச்சாரத்தில் போய் பார்க்கும்போது அவர் பேசுகிறது கேட்டால் உங்களுக்கு கிளியராக தெரியும் திமுக மட்டும் அவர் எதிர்க்கலை, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளையும் சேர்த்தே அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்றது புரியும். இது இந்த மாதிரி சரத்குமாருக்கெல்லாம் புரியுமான்னு நமக்கு தெரியல. இவருக்கு படத்தில் நாட்டாம படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தனால இவருக்கு பெரிய மனசில் நாட்டாமன்னு நினப்பு. யோ நீ ஒரு காட்டாமையா? நாட்டாமா கிடையாது. போக போக தெரியும். அது அவர் சொல்லுவாருங்க. அவருக்கு அரசியல் கட்சியாகவே நான் வந்து அவர் எடுத்துக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ் நாட் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் டு பி. அப்புறம் என்ன சொல்கிற நீ வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே பார்க்கல அப்படின்னா வந்து விஜய் வந்து அவர்களை வந்து நீ தலைவராக பார்க்கல அப்படின்னு இந்த வேண்டாம் சொல்கிறேன். டே தருதலை, விஜய் அவர்கள் தலைவராக இல்லையான்றது இப்போ பாரு. பாத்தியா கான்வாய்? பாத்தியா எப்படி போகுது? பாத்தியா கான்வாய் எவ்வளோ கிளியராக கொண்டு போகிறாங்க? பாத்தியா மலேசியாவில்? இதுதான் ஒரு தலைவருக்கான தகுதி. ஒரு பிரதமர் போனால், இந்திய நாட்டுடைய பிரதமர் போனால் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பாதுகாப்புக்கு 1% கூட குறையாத அளவுக்கு இன்றைக்கி தளபதியை மலேசியாவில் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதுதாண்டா தலைவருடைய பண்பு, தலைவருடைய இடம் அப்படின்றது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய போகுது. எங்கே மயக்க நிட்டினாலும் ஏதாவது ஒன்று கேட்டால் இடக்கு முடக்கா ஏதாவது பேசிக்கிட்டு நம்மளும் மூஞ்சியில் லைம் லைட்டில் தெரியணும், நம்மளும் தெரியணும்னு அலையிற ஆட்கள் நீங்கள். மிகப்பெரிய கட்சி கிடையாதுங்க. உங்களுக்கு தான் அது பெரிய கட்சியாக தெரியல, எனக்கு அது பெரிய கட்சியாக தெரியாதனால மக்கள் எல்லாரும் தான் மக்கள் வருவாங்க. நான் கூட தான் 1996 மக்கள் பார்த்துட்டு இருக்கேன். மக்களை உண்மை வெளில வந்துச்சு பார்த்தீங்களா? காண்டு தானே, கூட்டம் வருது தான் காண்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. இவர் 96 போகும்போது மக்கள் கொண்டாடினாங்க. அஃப்கோர்ஸ் 96 நீ வெளில வரும்போது உன்னை ஒரு நடிகனாக கொண்டாடினாங்க. ஏன்னா அந்த டயத்தில் வந்து நாட்டாமல் அந்த மாதிரி படம்லாம் வந்துச்சு. அப்போ அதில் வந்து உன்னை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் நீ கட்சி ஆரம்பிச்சு உன்னை கொண்டாடினாங்களா? நீ கட்சி ஆரம்பித்து ஊராக சுற்றினியா? அப்போ வந்தாங்களா எல்லாரும்? இல்லை. இங்கே தளபதி கட்சி ஆரம்பித்து இப்போ 2வது வருஷம். ஆனால் இன்றைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மவுசு கொஞ்சம் கூட 1% கூட குறையில. யாரெல்லாம் அவர் வந்து ஒரு சினிமா ரசிகர்களாக இருந்த அத்தனை இளைஞர்களும் இன்றைக்கி அரசியல் புரிதலோட அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அரசியல் அன்னன்னைக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது. எல்லோரும் FDFS என்ன, ஆடியோ லான்ச் எப்போ, அந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க இன்றைக்கி எந்த கட்சி கூட போய் சேர போகிறாரு, இன்றைக்கி யாரை மீட் பண்ணுறாரு, இன்றைக்கி தமிழ் வேட்டை காலத்தில் என்ன நடக்குது, எங்கே யாருக்கு பதவி போட்டிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயத்தை வந்து தளபதி பேசுகிறான்னு சொல்லி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா தருதலை. அதனால் அவர் கரெக்டாக இருக்கிறார். அதனால மக்கள் அவரை வந்து கொண்டாடுறாங்க, அவரை வந்து தூக்கி வச்சு நிறுத்தி காக்க வந்து ஒருத்தரை பார்க்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு காண்டாவதில்லை? ஏன்னா உங்களை மாதிரி தீய சக்திகள் அதிகமாக இருக்கும்போது ஒரு தூய சக்தி வேணும்ல. அந்த தூய சக்திக்கு யார் கூட நிற்பா? மக்கள் தான் கூட நிற்பாங்க. நான் எதிர்பார்க்கலைங்க, யாரும் எதிர்பார்க்கல. அவர் தனியாக நின்று ஜெயிக்க பார்க்க. Okay, he has started a political party. Let him face the people. Come out with his policies. What he is going to do to the state. What is going to do much better. 10 லட்சம் கோடி கடனை முதல்ல எப்படி அடைப்பார் அப்படின்றது முதல்ல அவர் சொல்லட்டும். பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டார். 10 லட்சம் கோடி எப்படி ஒரு தீர்ப்பார்னு. அது எதுக்குடா அவர் சொல்லணும்? ஏண்டா அப்புறம் எதுக்குடா இவ்வளோ பேர் படிச்சுட்டு ஊர்வலத்தில் சுற்றிட்டு இருக்காங்க? நானே சொல்லுவேன்டா, பேசிக்காக சொல்கிறேன். ஒரு 10 லட்சம் கோடி நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல இலவசன்ற பேரில் மக்களுக்கு கொடுத்து நாசம் பண்ணுறீங்கல்ல, மக்கள் இல்லை இந்த நாட்டை, அதை நிறுத்துங்கடா தருதலைகளா. உதாரணத்துக்கு நீங்கள் வருஷத்துக்கு இலவசம்னு கொடுக்குற அதாவது ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க பெண்களுக்கு,
அந்த 1000 ரூபான்றது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2.5 கோடி பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? அப்போ அந்த காசு எங்கே போகுது? திருப்பியும் டாஸ்மாகில் போயிட்டு உங்கள்கிட்ட தான் வந்து கஜானாவில் வந்து உங்களோட வருவாயாக சேர்ந்துருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடன் வாங்கி இந்த 1000 ரூபாய் கொடுத்து அதுலேருந்து நீங்கள் லாபம் சம்பாரித்து கோடியாக நீங்கள் சம்பாரிச்சிக்கிறீங்க. ஆனால் நாட்டை கடனில் வச்சுருக்கீங்க. இது உங்களை மாதிரி தீய சக்திகள் செய்கிறது. இதே ஒரு நல்ல தலைவன் வந்தால் நல்ல திட்டங்களை செயல்படுத்துவார். அதை தான் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார். போகிற இடத்துலலாம் ஏன் இந்த இடத்தோடைய வளத்தை நீங்கள் பெருக்கலை, இந்த இடத்தோட வருமானத்தை நீங்கள் பெருக்கலை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏன் பெருக்கலை அப்படின்ற இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறாரு. விச் மீன்ஸ் அவருடைய டார்கெட்டு அதை செய்யணும். அதை செஞ்சால் தான் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும். வேலைவாய்ப்பு ஏறணும், தமிழ்நாட்டில் வளர்ச்சி இருக்கணும், வருமானம் பெருகணும், இலவசங்கள் ஒழியணும். மீன்ஸ் இலவசங்களுக்கு எதிரானவங்க கிடையாது, நல்ல தரமான இலவசங்கள் இருக்கணும். நீங்கள் கொடுக்குற மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுடைய வருமானத்துக்கு நீங்கள் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, டிவி, மிக்சி, கிரைண்டரு இப்படிலாம் கொடுத்து, அந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம், சாலை வசதி இந்த மாதிரி விஷயங்களில் சலுகைகளும் இலவசங்களும் கொடுத்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும். ஸோ இப்படி ஒரு தலைவன்னா அப்படி சிந்திக்கணும். அப்போ தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும். நீ சொல்கிற மாதிரி 10 லட்சம் கோடி அவர் எப்படி அடைக்கணும்னு சொல்லி கேட்டேன்னா, அதுக்கு தாண்டா வல்லுநர்கள் இருக்காங்க, அதுக்கு தாண்டா டீம் இருக்காங்க. ஒரு தனி மனுஷனே ஒரு சிஐ வச்சுட்டு அவங்களோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெரிய டீம் இருக்கும், எவ்வளோ பெரிய வல்லுநர்களோட டிஸ்கஷன் பண்ணுவார். இதை இப்படி பண்ணால் சரியாகுமா, அதை அப்படி பண்ணால் சரியாகுமா, இதனால் மக்களுக்கு பாதிப்பு வருமா, மக்களுக்கு பாதிப்பு வராத திட்டங்கள் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வரலாம், எந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தால் எவ்வளோ லாபம் வரும், எத்தனை வருஷத்துக்குள்ள இந்த கடன் அடைக்க முடியும்னு இவ்வளோதான் டிஸ்கஸ் பண்ணாமையாடா பண்ணுவார். ஏன்டா கூமுட்டத்தனமாக கேள்வி கேட்குறீங்களா? என்ன நண்பன் நபீஸ், இன்றைக்கி நமக்கெல்லாம் வந்து ஜாலி டே. ஏன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் ஆடியோ லான்ச் மட்டும் இல்லை, தளபதியோடைய மிகப்பெரிய கிராண்ட் ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய கான்சர்ட்டே பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம், 1 லட்சம் பேர் உட்காரக்கூடிய ஸ்டேடியம், ஆஸ்திரேலியா 4வது இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போயிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போயிருக்காங்க. அங்கே எல்லோரும் ஜாலியாக தளபதியை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளால தான் பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏழைப்பாளைய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்றதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ தர முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.